வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவித்திருக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் திருவள்ளூர், கடலூர், நீலகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். சென்னை தண்டையார்பேட்டையில் திட்டத்தை தொடக்கி வைத்த அவர் நேரடியாக மாற்றுத்திறனாளி ஒருவரின் வீட்டுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கினார். தாய்மானவர் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கே சென்று கொடுக்கப்பட உள்ளன. இதன் மூலம் 21,70,000 குடும்பங்கள் பயன்பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லறை திருநாள் அன்று ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் வழிபடும் கல்லறை திருநாள் அன்று தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் உணர்வுகள் அறியாமல் அலட்சியமாக செயல்படுவதாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பழனிசாமி, உடனடியாக ஆசிரியர் தகுதி தேர்வை வேறொரு தேதிக்கு மாற்றி அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கோவை மதுக்கரையில் அமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு எச்சரிக்கை அமைப்பினால் 2024 பிப்ரவரியிலிருந்து ஒரு யானை கூட ரயில் மோதி உயிரிழக்காமல் காப்பாற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலக யானைகள் நாளையொட்டி அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், கோவை மதுக்கரையில் நாம் அமைத்துள்ள செயற்கை நுண்ணறிவு எச்சரிக்கை அமைப்பின் மூலம் 2800 முறை யானைகள் ரயில் தண்டவாளத்தை பாதுகாப்பாக கடந்து சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாடு முழுவதும் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு உறுதியளித்துள்ளார். தெருநாய்கள் தொடர்பாக அருமையான உத்தரவை நீதிமன்றம் கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், இனி ஊசி போட்டுவிட்டு திரும்ப அதே இடத்தில் நாயை விட வேண்டியதில்லை என தெரிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவு நகல் வந்ததும் தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். முதல்வரின் வெளிநாட்டு பயணங்களின் வாயிலாக எவ்வளவு முதலீடு திரட்டப்பட்டுள்ளது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல்வர் மு க ஸ்டாலின் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனிக்கு மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தை நியாயப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அதன் பிறகே முதல்வர் எந்தவொரு நாட்டிற்கும் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் மாற்று சக்தி இல்லை, முதன்மை சக்தி என்று உலகிற்கு உணர்த்த மதுரை மாநாட்டுக்கு வருமாறு கட்சித் தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமின்றி எதிர்த்து ஜனநாயக போரில் வென்று நல்லாட்சியை நிறுவுவதே குறிக்கோள் என்பதை உறுதி செய்வதுதான் மதுரை மாநாடு என்றே விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலம் அதிர மாநாட்டுக்கு தயாராகுமாறு தொண்டர்களை அழைத்துள்ள விஜய், மாற்று சக்தி நாம் என்று, முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி வேண்டுகோள் விடுத்திருக்கும் நிலையில், கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டத்தை தொடர்வோம் என்று தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தனியார் நிறுவனத்தின் கீழ் பணியாற்றுவதை ஏற்க மாட்டோம் என்றும், சென்னை மாநகராட்சியே தங்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் தூய்மை பணியாளர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அரசு செயல்படுவது போன்ற போலி பிம்பம் கட்டமைக்கப்படுவதாக தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர் வினோத் முறையீடு செய்தார். அப்போது தமிழக அரசு தரப்பில் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு ஆதரவாக இருப்பதாகவும், அவர்களுக்கு எதிராக அரசு செயல்படுவதைப் போல் போலி தோற்றம் ஏற்படுகிறது எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. தூய்மை பணியாளர்களின் போராட்ட விவகாரத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் முடிவெடுப்பார் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். துறை அமைச்சராக போராட்டக்காரர்களை சந்திக்கவில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அவர், இதுவரை 4 முறை அவர்களை சந்தித்து பேசியிருப்பதாகவும், முதல்வரின் செயலாளர்களும் பேசியிருப்பதாகவும் கூறியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களை விஜய் தனது அலுவலகத்தில் இல்லாமல் நேரில் சந்தித்திருக்க வேண்டும் என நடிகர் தாடி பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் போராடி வரும் தூய்மை பணியாளர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த தாடி பாலாஜி, மழை, வெள்ளம் போன்ற நெருக்கடியான காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் பணி செய்திருப்பதாகவும்,
அவர்கள் போராட உரிமை உள்ளது என்றும் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழிலக வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த வந்த தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து கட்டுமான பணிகளையும் சாலை பராமரிப்பு பணிகளையும் தனியார் வசம் ஒப்படைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக சாலை பணியாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். சுமார் 4000 பேரின் நிரந்தர பணியிடங்கள் உழைக்கப்படும் நிலை உருவாகிவிடும் என்று அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மூன்றாம் கட்ட பொறியியல் கலந்தாய்வு மாணவர் சேர்க்கைக்கான ஒதுக்கீட்டு ஆணை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சேர்க்கை ஆணை பெற்ற மாணவர்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட கல்லூரியில் சேர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 3 கட்ட கலந்தாய்வின் மூலம் பெரும்பாலான இடங்கள் நிரப்பப்பட்டுள்ள நிலையில் நிரப்பப்படாமல் உள்ள 45,000த்திற்கும் மேற்பட்ட காலி இடங்கள் துணை கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முனைவர் பட்டம் பெற இருப்பதை அறிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இயந்திர கற்றல் மூலம் திறன் மேம்பாட்டிற்கான உடல் செயல்பாடு என்ற தலைப்பில் தனது PhD பட்டத்துக்கான சுருக்கத்தை வெற்றிகரமாக வழங்கியதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். இந்த மைல்கல் தனது கல்வி மற்றும் தனிப்பட்ட பயணத்தில் ஒரு பெருமைமிக்க முன்னேற்றம் என்றும் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பிரபல பட்டாசு ஆலை உரிமையாளர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை விற்பனையின் போது பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இச்சோதனை நடத்தப்படுகிறது. 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு ஆவணங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு வழக்கில் அதிரடி திருப்பமாக உதவி ஆணையர் கைது செய்யப்பட்டுள்ளார். 150 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கினை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் DIG அபினவ்குமார் தலைமையிலான சிறப்பு குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது. சொத்து வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணனிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உதவி ஆணையர் சுரேஷ்குமாருக்கும் முறைகேட்டில் தொடர்பு இருப்பதாக தெரியவந்தது. ராணிப்பேட்டையில் காவல் நிலையம் அருகே இளைஞரை ஓட விரட்டி கொலை செய்த சம்பவத்தில் திமுக கவுன்சிலர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்மனூர் பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் அஸ்வினியின் கணவர் சுதாகரை அவினேஷ் என்பவர் முன்விரோதம் காரணமாக கத்தியால் சரமாரியாக வெட்டியிருக்கிறார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவினேஷ் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வந்த அவினேஷை 5 பேர் கொண்ட கும்பல் படுகொலை செய்தது. இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவாரூர் அருகே மழையில் நெல் மூட்டைகள் சேதமடைந்து நெல்மணிகள் முளைத்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல் மூட்டைகளோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கனமழையின் காரணமாக விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்த 1000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. மேலராமன் சேர்த்தி கிராமத்தில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நனைந்துவிட்டன. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல் மூட்டைகளோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கால்நடைகளை வேட்டையாடி வரும் புலியை பிடிக்க 5வது நாளாக தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புலியை பிடிக்க வனத்துறைக்கு உதவுவதற்காக முதுமலையிலிருந்து விஜய், வசீம் என்ற 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இந்த யானைகளின் உதவியுடன் தேயிலை தோட்டங்களில் ரோந்து சென்று புலியை பிடிக்கும் பணிகளை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். இதுவரை புலியை பிடிக்க வைத்த கூண்டுகளில் அது சிக்கவில்லை. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை தகுதி நீக்க கோரும் தீர்மானத்தை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்றுக்கொண்டுள்ளார். நீதிபதி மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவையும் சபாநாயகர் அமைத்துள்ளார். இக்குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, மூத்த வழக்கறிஞர் BV ஆச்சாரியா ஆகியோர் இருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கும் வாக்கு திருட்டு இயக்கம் எதிர்க்கட்சியினருக்கு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை முன்வைத்து தீவிரமாக களமாடி வரும் ராகுல் எதிர்க்கட்சிகளை திரட்டி டெல்லியில் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார். தேர்தல் ஆணைய அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்த எதிர்க்கட்சி MPக்கள் தடைகளை தாண்டி தேர்தல் ஆணையத்தை நோக்கி முன்னேறிய செய்தி நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்தது. போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி எதிர்க்கட்சியினருக்கு உத்வேகத்தை அளித்திருக்கின்றன. நாடாளுமன்ற வளாகத்தில் 124 நாட் அவுட் என்ற வாசகம் கொண்ட சட்டையை அணிந்து எதிர்க்கட்சி MPக்கள் வித்தியாசமாக போராட்டம் நடத்தினர்.
மாநில வாக்காளர் பட்டியலில் மிண்டா தேவி என்ற 124 வயதுடைய பெண்ணின் பெயர் இருந்ததை குறிக்கும் வகையில் இந்த எண் கொண்ட சட்டையை அவர்கள் அணிந்திருந்தனர். இதில் மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, TR பாலு உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து நாடாளுமன்ற வளாகத்தில் 15வது நாளாக எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவில் அப்பாவி மக்களை இஸ்ரேலிய படைகள் கொன்று குவித்து வருவதாக பிரியங்கா காந்தி கூறிய குற்றச்சாட்டு நேர்மையற்றது என இஸ்ரேல் விமர்சித்துள்ளது. 25,000 ஹமாஸ் பயங்கரவாதிகளை தாங்கள் கொன்றுள்ளதாக டெல்லியில் உள்ள இஸ்ரேல் தூதர் கூறியுள்ளார். மேலும் அப்பாவிகள் கொல்லப்படுவதற்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகள் தான் காரணம் என்றும் இஸ்ரேல் தூதர் ரூபன் அசார் கூறியுள்ளார். அப்பாவி மக்கள் பின்னால் ஹமாஸ் ஒளிந்து கொள்வதாகவும் இதுதான் தேவையற்ற உயிரிழப்புகளுக்கும் காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பசுவை தேசிய விலங்காக அறிவிக்கும் திட்டம் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர் திருவேந்திர சிங் ராவத் கேட்ட கேள்விக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் மத்திய கால்நடைகள் விவகாரத்துறை அமைச்சர் SP சிங் பாகல் இதை தெரிவித்துள்ளார். மேலும் விலங்குகள் பாதுகாப்பு என்பது மாநில அரசுகளின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். பசுக்களை காக்க ராஷ்டிரிய கோகுல் மிஷன் என்ற பெயரில் மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். டெல்லியில் கட்டப்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு இல்லத்தின் கட்டுமான பணிகளை அமைச்சர் வேலு ஆய்வு செய்தார். டெல்லி சாணக்கியபுரியாவில் அமைந்துள்ள தமிழ்நாடு இல்லம் முழுவதுமாக இடிக்கப்பட்டு சுமார் 257 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் புதிய கட்டடத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கட்டுமான பணிகளை பார்வையிட்ட தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு கேலா ஒலி அலை கருவிகள் உதவியுடன் கான்கிரீட்களின் திடத்தன்மை, தரம் ஆகியவற்றை குறித்து ஆய்வு செய்தார். வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறும் பட்சத்தில் பிரதமர் மோடி ராஜினாமா செய்வதோடு மக்களவையும் கலைக்கப்பட வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி MP அபிஷேக் பானர்ஜி தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள வாக்காளர் பட்டியல் படிதான் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற்று அதில்தான் பாஜக வென்றது என்றும் தற்போது முறைகேடுகள் தெரியவந்திருக்கும் நிலையில் அந்த வெற்றியே செல்லாதது ஆகிவிடுவதாகவும் அபிஷேக் பானர்ஜி தெரிவித்தார். சுதந்திர தின விழாவின் தொடக்கமாக ஜம்மு காஷ்மீரில் பள்ளி மாணவ மாணவிகள் தேசிய கொடிகளோடு ஊர்வலம் நடத்தினர். ஸ்ரீநகரில் நடைபெற்ற இந்த தேசிய கொடி ஊர்வலத்தை எல்லை பாதுகாப்பு படையினர் ஏற்பாடு செய்திருந்தனர். அங்கு அமைந்துள்ள லால் சவுக் எனப்படும் செஞ்சதுக்கம் நோக்கி நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் பள்ளி மாணக்கர் ஏராளமானோர் கலந்து கொண்டு நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தினர். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்ததற்கு ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர், டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கை ஒருவரின் தலையில் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு பேசுவதற்கு சமம் என்றும் இது இரு நாட்டின் உறவுகளில் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறினார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றிருந்த போது இருந்த நட்புறவு சூழலுக்கு இது முற்றிலும் முரணானது என்றும் ரகுராம் ராஜன் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 79வது சுதந்திர நாள் கொண்டாட்டம் களை கட்டி வருகிறது. குஜராத் மாநிலம் பூஜ் நகரில் எல்லை பாதுகாப்பு படையினர் தேசிய கொடியுடன் சைக்கிள் பேரணி செய்தனர். மூவர்ண கொடி கட்டியிருந்த சைக்கிள்களில் ஏறி அவர்கள் பூஜ் நகரம் முழுவதும் வலம் வந்தனர். பன்னாட்டு யானைகள் நாளையொட்டி ஒடிஷாவின் கடற்கரை ஒன்றில் வடிவமைக்கப்பட்டுள்ள மணற்சிற்பம் பார்வையாளர்களை சிந்திக்க வைத்துள்ளது. புகழ்பெற்ற மணச்சிற்ப கலைஞரான சுதர்ஷன் பட்நாயக் பூரி நகரின் கடற்கரையில் இதனை உருவாக்கியுள்ளார். யானைகளையும் யானைகளின் வாழ்விடமான காடுகளையும் பாதுகாத்து பராமரிக்குமாறு வலியுறுத்தும் விதமாக இந்த மணற்சிற்பம் அமைந்திருக்கிறது. கேரளாவில் கடந்த ஜனவரி முதல் மே வரையிலான 5 மாதங்களில் மட்டும் நாய்க்கடியால் 1,65,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இவர்களில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த ஆண்டு 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் நாய்க்கடியால் 26 பேர் உயிரிழந்தனர். நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரிப்பது குறித்து மாநில குழந்தைகள் உரிமைகள் நல ஆணையத்திற்கு சமர்ப்பித்த அறிக்கையில் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் இடுக்கியில் பர்னிச்சர் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கடை முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. அனச்சல் பகுதியில் செயல்பட்டு வரும் பர்னிச்சர் கடையில் அதிகாலை திடீரென்று தீ பற்றியது. இதில் கடையில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாயின. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இதனிடையே மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சென்னையில் தங்கத்தின் விலை 2 நாட்களில் சவரனுக்கு 1,200 ரூபாய் குறைந்துள்ளது.
இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 80 ரூபாய் விலை இறங்கி 9,295 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 640 ரூபாய் விலை இறங்கி 74,360 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 126 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கதேசத்திலிருந்து தரை வழியே இறக்குமதி செய்யப்படும் சணல், கயிறு, கோணிப்பை உள்ளிட்ட பொருட்களுக்கு இந்தியா தடை விதித்துள்ளது. எனினும் மும்பையில் உள்ள நவாஷவா துறைமுகம் வழியாக இந்த பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் சீனாவுக்கு ஆதரவாக பேசிய கருத்துக்களுக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வங்கிக் கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை நிர்ணயம் செய்வது தங்கள் கட்டுப்பாடுகளின் கீழ் இல்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். ஐசிஐசிஐ வங்கி குறைந்தபட்ச இருப்புத் தொகையை 50,000 ரூபாயாக உயர்த்தியது குறித்த செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் வங்கிகள் தங்கள் வர்த்தகத்திற்கு ஏற்றவாறு குறைந்தபட்ச இருப்புத் தொகையை நிர்ணயிப்பதாகவும் தெரிவித்தார். வங்கி கட்டண தகவலை வெளிப்படை தன்மையுடன் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்க அவர் வலியுறுத்தினார். நடப்பு காரிஃப் பருவத்தில் நெல் சாகுபடி பரப்பு கடந்த ஆண்டை விட 12% அதிகரித்து 364,80,000 ஹெக்டேராக உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரையிலான நாட்களில் அனைத்து காரிஃப் பயிர்களின் மொத்த சாகுபடி பரப்பு 995,63,000 ஹெக்டேராக அதிகரித்துள்ளது. எனினும் எண்ணெய் வித்துகள் மற்றும் பருத்தி சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டை விட சற்று குறைந்துள்ளது. பாமாயிலை உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் எண்ணெய் என்று கூறுவது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத தவறான தகவல் என்று OTAI எனப்படும் இந்திய எண்ணெய் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பாமாயிலுக்கு எதிராக தவறான தகவல்கள் மக்களிடையே பரப்பப்படுவதாக அச்சங்கத்தின் தலைவர் ராஜீவ் சூரி தெரிவித்துள்ளார். பாமாயில் குறித்த விவாதங்கள் சந்தைப்படுத்துதலுக்காக இல்லாமல் அறிவியல் தரவுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சீனாவிற்கு எதிரான வரி விதிப்பு நடவடிக்கைகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேலும் 90 நாட்களுக்கு தள்ளி வைத்துள்ளார். சீன பொருட்களுக்கு 30% வரியை அமெரிக்கா விதித்துள்ள நிலையில் அதை குறைக்க சீனா வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கிடையே சமரச பேச்சுகள் நீடித்து வரும் நிலையில் வரி விதிப்பை மேலும் 90 நாட்களுக்கு தள்ளி போடுவதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிர் சீருடையில் உள்ள ஒசாமா பின் லேடன் என அமெரிக்க முன்னாள் பாதுகாப்புத்துறை அதிகாரி மைக்கேல் ரூபின் கூறியுள்ளார். பாகிஸ்தானுக்கு எவ்வளவு உதவிகள், சலுகைகள் வழங்கினாலும் அது தன் கொள்கையை கைவிடாது என்றும் அவர் கூறியுள்ளார். உலகின் பாதி நாடுகளை அணு ஆயுதங்களை கொண்டு அழிப்போம் என பாகிஸ்தான் தளபதி கூறியுள்ளார் என்றும் இது அந்நாட்டின் ஆபத்தான விளையாட்டை காட்டுவதாகவும் ரூபின் கூறியுள்ளார். சர்வதேச அரங்கில் ஒரு நாடு என கூறிக்கொள்ளும் தகுதியை பாகிஸ்தான் இழந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தலைநகரான வாஷிங்டனில் பாதுகாப்பை உள்ளூர் காவல்துறையினரிடமிருந்து தேசிய பாதுகாப்பு படைக்கு அதிபர் டிரம்ப் மாற்றியுள்ளார். அமெரிக்க தலைநகரின் பாதுகாப்பு அதிபரின் கட்டுப்பாட்டில் உள்ள நேஷனல் கார்டு எனப்படும் தேசிய பாதுகாப்பு படைக்கு மாறுவது வரலாற்றில் இதுவே முதல் முறை. வாஷிங்டனில் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி டிரம்ப் இந்த முடிவை எடுத்துள்ளார். எனினும் டிரம்பின் முடிவு கடும் எதிர்ப்பையும் சந்தித்துள்ளது. சீனாவின் முக்கிய மாகாணங்களில் ஒன்றான குவாங்டாங் சிக்குன்குனியாவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலத்தின் மூலை முடுக்கெங்கும் ட்ரோன்கள் மூலம் மருந்து தெளித்து கொசுக்களை அழிக்கும் பணியில் மாகாண நிர்வாகம் தீவிரம் காட்டி வருகிறது. சிக்குன்குனியா கொசுக்கள் வளர உதவும் வகையில் நீரை தேங்க விடுபவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் கொசுக்களை அழிக்க போர் போன்ற ஒரு நடவடிக்கை தேவை என சீன துணை பிரதமர் லியூ சூசுங் தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தனது கேம்பா மென்பானத்தை இலங்கையிலும் களமிறக்கியுள்ளது. இலங்கையில் உள்ள சிலோன் கோல்ட் ஸ்டோர்ஸ் என்ற நிறுவனத்தின் உதவியுடன் இவ்வணிகத்தில் ரிலையன்ஸ் இறங்கியுள்ளது. 1970-80களில் பிரபலமாக இருந்த கேம்பா மென்பான பிராண்டை ரிலையன்ஸ் வாங்கி தற்போது அதே பெயரில் மென்பானங்களை விற்பனை செய்து வருகிறது. இந்நிறுவனம் இந்தியாவை தொடர்ந்து மேற்காசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளிலும் கேம்பா பானத்தை விரிவாக்க திட்டமிட்டுள்ளது.